ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? பயங்கரமா தடிக்க விழுந்துட்டேன். சாரி சார். உள்ள யாரோ கத்துற சத்தம் எங்களுக்கு கேட்டது, அதான் ஏதோ பிரச்சனை நினைச்சு உள்ள வந்துட்டோம். ஐயோ, எதுவும் இல்ல, ரொம்ப பெரிய பிரச்சனை தான். எனக்கு அந்த HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. இங்க கிராவிட்டி கொஞ்சம் அதிகமா வேலை செய்யுதா. சோ அதை செக் பண்ணதா வந்தேன். அட, கிராவிட்டி இங்க பயங்கரமா இருக்க. நானும் கீழே வந்துட்டேன். டப்பு டப்பு டப்புன்னு சவுண்ட் தான் கேட்டிருக்குமே. ஏதோ கடைசி நேரத்துல ராதா வந்து என்ன கேட்ச் பிடிச்சிட்டாங்க. இல்லைன்னா விழுந்த வேகத்துக்கு செதறி போயிருப்பேன். இந்த கிராவிட்டி என்ன பண்றதுன்னு போய் பார்த்துட்டு வரேன். போங்க. தெரியாம வந்துட்டாரு. முதல்ல கேபின்ல, இப்ப வாஷ்ரூம்ல. நல்லா இருக்கு. இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு, இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குப்பா. எங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தாமினி ராதாக்கும் அண்ணனுக்கும் உள்ள உறவை கெடுத்துற போறா. இப்ப நீ சரியாதான் பயந்துகிட்டு இருக்க கீர்த்தி. இந்த தடவை என் பொண்ணு தாமினி ராதா மோகன் குஷியோட உறவை பிரிக்க தான் போறான். இதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் சேர வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஏதாவது பண்ணி இது எல்லாத்தையும் தடுத்து ஆகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு மோகன் அண்ணாக்கு ஒரு காதல் கிடைச்சிருக்கு, குஷிக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்கா. இது எல்லாமே இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போக கூடாது. எதுவுமே முடிஞ்சு போகாது கீர்த்தி. ராதாவுக்கும் மோகன் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட உறவு அன்பால ஏற்பட்ட உறவு. 2 இதயத்துக்குள்ள ஏற்பட்ட உறவை யாராலையுமே என்னைக்கும் எதுவும் பண்ண முடியாது. தாமினி என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், ஆனா ராதாவையும் மோகன் அண்ணாவையும் அவளால என்னைக்குமே பிரிக்க முடியாது. நீ வேணா பாரு, அவங்க பிரியவே மாட்டாங்க. உன்னோட அஃபேரை பத்தி இங்க எல்லாருக்குமே தெரியும். பதில் சொல்லிட்டு போறாதா? மோகன் சார எப்படி நீ மடக்குன? என்ன பேசுறீங்க நீங்க? ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பரவாயில்ல சொல்லு. அது எப்படி அவ்வளவு பெரிய ஆள மாய மந்திரம் பண்ணி உன் பின்னாடி சுத்த வச்சுட்ட? இப்படி புடவைய கட்டிக்கிட்டு அப்பாவி மாதிரி கண் சுமிட்டிட்டு ஒன்னும் தெரியாத பொண்ணு மாதிரி நாடகம் ஆடுற. இல்ல, ஒருவேளை அவர்கிட்ட இப்படி சொன்னியா? அதாவது உன்னோட புருஷன் உன்னை அடிச்சு உதைக்கிறான், கொடுமைப்படுத்துறான்னு, அப்படிதானே? இந்த மாதிரி எல்லாம் பேசினா எவனா இருந்தாலும் மயங்கிடுவான், ஆம்பளையாச்சு. சொல்லு ராதா, நீ அப்படி என்னதான் சொன்ன? அவ்வளோ பெரிய பணக்கார மனுஷனை மயக்கிட்ட? இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. சார் தனியாளு, இவளை கேர் பண்ணுறதுக்காக இவளுக்கு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாரு. மோகன் சார் வகையா மாட்டிக்கிட்டாரு. என்ன பேசுறீங்க நீங்கெல்லாம்? நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, போய் சொல்லாதீங்க. இதுதான் உண்மை. நீ சாரை நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன்னு தெளிவா தெரியுது. உன்னோட கேரக்டர் சுத்தமா சரியே இல்லை.
எந்திரி. என்ன சொன்ன? கேரக்டர்? ராதாவோட கேரக்டர் இல்ல, உன்னோட கேரக்டர் தான் தப்பா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு சாதாரண பொண்ணு மேல இவ்வளவு கேவலமான பழிக போட்டிருக்க. உனக்கு ராதா என்ன பயன்படுத்துறான்னு தோணுதில்ல? இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் ராதா தான். இவர் ராதா. ராதா மட்டும் இல்ல, ராதா மோகன். என்னோட மனைவி. எப்படி இந்த ஆபீஸ்க்கு நான் எம்டியோ அதே மாதிரி இந்த ராதா என் வாழ்க்கையோட எம்டி. வாட்? இவங்க எம்டி சார் ஒய்ஃப்னு தெரியவே இல்லையே. போதும். போதும். நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல? இவ என்ன பயன்படுத்துறான்னு. என்ன மடக்கிட்டா தப்பு தப்பா யூஸ் பண்ணிக்கிறா இல்ல? ஆனா இவ இருக்கிறதுனாலதான் என்னைக்கு நான் இங்க இருக்கேன். நான் இவளை சந்திக்கும் போது அப்ப என்னோட வாழ்க்கையே செதறி போயிருந்தது. நான் வாழ தைரியமே இல்லாம இருந்த என் பொண்ணு என்ன அடியோட வெறுத்துக்கிட்டு இருந்தா.
பாத்தீங்களா, நீங்க என்னோட அப்பாவே கிடையாது. ஐ ஹேட் யூ. ஆனா இப்ப எனக்கு வாழ தைரியம் மட்டும் கொடுக்கல. ராதா என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்க எனக்கு ஒரு காரணத்தை கொடுத்திருக்கா. அப்பா, ஐ லவ் யூ. என்னைக்கு நான் இங்க இந்த ஆபீஸ்ல இப்படி உங்க முன்னாடி நிக்கிறேன்னா அதுக்கு முழு காரணமும் இவதான். எந்த பிசினஸ் நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பெருசாக்குனீங்களோ மறுபடியும் நீங்க அதை கையில எடுத்துக்கோங்களேன் மௌனையா. நீங்க மறுபடியும் ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிருங்களேன் மௌனையா. மறுபடியும் இந்த ஆபீஸ் பக்கம் வரவே கூடாதுன்னு நான் ஒரு முடிவோட இருந்தேன். ஏன்னா இந்த ஆபீஸ் என்னோட பழைய நினைவுகளுடைய கதவையும் ஜன்னலையும் திறந்து விட்டுரும். அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஆனா ராதா என்ன ஹேண்டில் பண்ணா. மோகனையா, இதையும் ஞாபகப்படுத்திக்கோங்க. இதோ இந்த இடத்துல தான் நீங்க துளசி அக்கா கூட சேர்ந்து எவ்வளவோ அழகான தருணங்களை கழிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க கெட்ட நினைவுகளை மட்டும்தான் நினைச்சுக்கிறீங்க. நல்லதை ஏன் நினைக்கவே மாட்டேங்கிறீங்க? ராதா தான் எனக்கு கத்து கொடுத்தா அது நாம கடந்த காலத்தையும் நம்ம வாழ்க்கையும் பார்த்து ஓட முடியாதுன்னு. ராதா ஒண்ணு என்ன பயன்படுத்தல. சொல்ல போனா இந்த பொண்ணுதான் எனக்கு என்ன அறிமுகப்படுத்தினா. அழக்கூடாது. இன்னொரு விஷயம், ராதா என்னோட மனைவி. சோ இதுக்கு மேல யாராவது ராதாவை பத்தி தப்பா ஏடா கூடமா பேசுனீங்க, அவங்களுக்கு வேலை மட்டும் போகாது, நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கிறேன், அவங்களுக்கு இந்த ஊர்ல எங்கேயோ ஒரு இடத்துலயும் வேலை கிடைக்காது. புரியுதா? துளசி, துளசி, அம்மா, என்ன விஷயம்? நல்லா இருக்கீங்கல்ல? துளசி, நீ இந்த இடத்துல இருக்கியா? துளசி, இருந்தனா எனக்கு ஒரு அடையாளம் காட்டு. துளசி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு துளசி. நான் இத்தனை காலமும் மோகன் கிட்ட இருந்து குஷி கிட்ட இருந்து உன்னை தள்ளி வச்சிருந்தேன். ஏன்னா எப்பவும் என் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. என்கிட்ட இருந்து அவங்க ரெண்டு பேரையும் நீ பிரிச்சிருவியோன்னு பயந்துட்டேன். ஆனா இன்னைக்குதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா என் மனசு மூளை எல்லாமே குழம்பி போயிருக்கு. தாமினி உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது
தன்னை அறியாம சில வார்த்தைகளை சொல்லிட்டா, ஆனா அதுக்குள்ள நிறைய உண்மைகள் மறைஞ்சிருக்கு. ஆனா நிஜமா என்ன நடந்ததுன்னு உன்கிட்ட இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் துளசி, தாமினி தான் உன்னோட உயிரை பறிச்சாளா? உன்னுடைய இறப்புக்கு காரணம் தாமினியா துளசி? ப்ளீஸ் துளசி சொல்லு. இந்த உண்மையை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் துளசி. அந்த நெருப்பு, அதால தானே உன்னோட உயிர் போச்சு. ஒருவேளை அந்த நெருப்பை வச்சது அவளா? மோகன், மோகன், மா, மா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னால உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. நான் உண்மையை சொல்லணும்னா என்னோட மரணத்தை பத்தி எனக்கே தெரியாதுமா. எனக்கு எனக்கு ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. நான் அந்த நேரத்துல நெருப்புல எரிஞ்சு செத்தேன். ஆனா எனக்கு நிச்சயமா தெரியுமா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது நிச்சயமா தாமினி தானே. பதில் சொல்லு துளசி. ஏதாவது ஒரு அறிகுறி காட்டு, ஒரு சின்ன அறிகுறி காட்டு. அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் இவ்வளவு தூரம் கேட்டோம், ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? என்கிட்ட இருந்து எந்த விஷயத்தை நீ மறைக்கணும்னு நினைக்கிற துளசி? ஆனா இந்த ரகசியத்தை யாரு வெளியில கொண்டு வருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மோகன். அவன் ஒருத்தனால மட்டும்தான் முடியும். தாமினி கிட்ட இருந்து எல்லா உண்மையும் எப்படி வாங்கணும்னு மோகனுக்கு தெரியும். செல்லக்கண்ணு, செல்லக்கண்ணு, டிரைவர் கிட்ட வண்டியை ரெடி பண்ண சொல்லு. சரிங்க பெரியம்மா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் குடும்பம் என் மரணத்துக்கான ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஆர்வத்தை காட்டுறாங்க. கடவுளே, இந்த இந்த விஷயம் மோகன் ராதாவோட வாழ்க்கையை பாதிக்காம இருந்தா சரி. And Amar, congratulations. You're fired. சாரி சார். சார், நான் தப்பு பண்ணிட்டேன் சார். It's okay. ப்ளீஸ் சார். மோகன் ஐயா, மன்னிச்சு விட்டுருங்க அவரை. இல்லைன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? போட்டு விடுங்க. Hey. எல்லாருக்கும் நான் சொன்னது புரிஞ்சதுல? போதும்.
அண்ட் இதுக்கப்புறமா நீ என் கூட வா மோகன். இந்த தடவை தாமினி அக்கா என்ன சூழ்ச்சி பண்றாங்கன்னு தெரியலையே. தாமினி என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்றியா? அமைதியா கேபின்குள்ள வா.